உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி மைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026 வருட புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் இப்படியெல்லாம் இயங்க போகுது, எல்லா கிரகங்கள் என்ன மாதிரி ஒரு தன்மையை கொடுக்க போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசினியர்கள். விருச்சகராசினர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருடம் அப்படின்னா, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இந்த 12 ராசியில நான் த பெஸ்ட், நிறைய சந்தோஷங்களையும் சௌபாகியங்களும் அள்ளி கொண்டு போகக்கூடிய வருடமாக இந்த வருடம் யாருக்கு இருக்க போகுதுன்னு நான் மார்க் கொடுத்தா கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு 14-15 வருஷத்துக்கு அப்புறமாவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசிக்காரர்கள் தான் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே 2ஆம் இடத்துல இருத்தல், 12ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கூட்டணி சேர்த்து வச்சு அங்க இருக்க குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய தன்மையோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. எதுவும் சுகர் கோட்லாம் கொடுக்கலாங்க. நிஜமாவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது வரைக்கும் நான் மகரத்துக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்லும்போது அவ்வளவு அலாதிகமான ஒரு மகிழ்வு என்பது எட்டி பார்க்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமாக நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ராசிநாதனுடைய பார்வை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, குரு கொஞ்சம் வக்கரமா இருக்கிறனால எகெயின் கம்பேக். அது 8ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காரு, பரவாயில்ல வக்கரமா இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்து குரு சம்பந்தம் தான் நம்மளுக்கு வரும். ஆனா என்னதான் மற்ற எல்லா கிரகமும் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ராகு கேதுவுடைய அமைப்பையும் நாம் கொஞ்சம் கண்ணில் வச்சுக்கணும். இதுவரைக்கும் பிள்ளைகள் மூலமாக நீங்க பிரச்சனையை அனுபவிச்சு விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் அதன் மூலமாக சில வாய்ப்புகளை தவறவிட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கவிருக்கிற இந்த புத்தாண்டு என்பது உங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு தரக்கூடிய புத்தாண்டாக இருக்கும். நான் அப்படிதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம். அது எப்படி நான் சொல்றதுனே தெரியல. ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். இது வரைக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கலையேன்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க. இந்த தடவை நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். மற்றவருடைய முகத்திரை கிழிந்து உங்கள் முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்புகளா ஒரு என்னடா இவ்வளவு ஆசா சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு நூடுல்ஸா போயிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க. யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் முதுகுல குத்துனாங்களோ, எதன் மூலமாக தவித்தீர்களோ, யாரை நம்புறது யாரை நம்பாதுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குடா சாமின்ற மாதிரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு உடலாலும் பணத்தாலும் மனத்தாலும் தவித்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி, விமோச்சனம், விடிவு காலம் எல்லாம் கிடைக்க போகுது. வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருந்தாங்க விருச்சக ராசிக்காரங்க. அந்த வீடு கட்ட போறீங்க, வீடு வாங்க போறீங்க, பழைய வீடை புதுப்பிக்க போறீங்க, இல்லை இருக்கிற வீட்டு மேல டாப் அப் போட்டு ஒரு லோன் போட்டு அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நிகழப் போகிறது. இது வரைக்கும் இருக்க குட்டி குட்டி கடன் எல்லாம் ஒரு பெரிய கடனை போட்டு இந்த கடனெல்லாம் அடைச்சு விட்டு அதை மட்டும் அடைக்கிறதுக்கான ஒரு சினாரியோக்குள்ள வருவீங்க, ஒழுங்குபடுத்துவீங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு செக்ரிகேட் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையுமே. அது பெண்களாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு போன மாசமே அது ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் சொன்னேன் நீங்க மாத்துவீங்கன்னா எல்லாரும் ஆமாவான்னு கொட்டீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் அப்படியே கண்டினியூ தானே. இப்போ என்னதான் இருந்தாலுமே இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நியூ இயர். உண்மையான நியூ இயர் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான். ஓகேவா? அப்போதான் ஒவ்வொரு வருடம் மாதிரி அந்த வருடத்திற்கான பாடலோடு அந்த வருடத்திற்கான அமைப்போடு நாம் இயங்க போகிறோம். இது ஆங்கில புத்தாண்டு என்பது இருக்கிற பிளான்டோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் அடுத்த பயிற்சிகள் பலன் வரைக்கும் நான் நகர்த்தி கொண்டு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் செக்ரிகேட் பண்ணுவீங்க. நிறைய விருச்சக ராசிக்காரங்க இந்த நிறைய செக்ரிகேட் பண்ணுவீங்க. இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு எதெல்லாம் எங்கே வைக்கணுன்ற மாதிரியான ஒரு வரமுறைக்குள்ள வருவீங்க. அது கிச்சனாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது கபோர்டாக இருக்கலாம், அலமாரியாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதாக இருந்தாலும் ஒரு செக்ரிகேஷன் இந்த நடக்கும். அதன் மூலமாக பழையன கிழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி நிறைய புதியன எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சக ராசிக்காரர்கள். ஏன்னா ரொம்ப பட்டாச்சு போதும், எவ்வளோதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு மற்றவங்கள பாட்டு பொறாமலாம் இல்லைங்க, ஆனால் ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவ்வளோதான். நான் மட்டும் என் விருச்சக ராசியில் யாருமே பொறக்கூடாதா சாமின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்து அதை மாற்றிடுங்க. நான் விருச்சக ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு எத்த காலத்தை தூக்கி விட்டு கூட நடக்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படியே ஒரு தேவதை உங்களை அப்படியே ஏற்றி விட்டு உங்கள் பிரபஞ்சத்தின் மேலே உட்கார வைத்து பணம் வழியாக பொழிய போகிறார். இருந்த கஷ்டம்லாம் நிவர்த்தியாக போகுது. விருச்சக ராசிக்காரங்க அப்படியே கண்ணை மூடி நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே காசு மழையாக கொட்ட போகுது. நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் வானவில் கூட அப்படியே சங்கமிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க போகுது.
நிறைய வேலை, உடல், அதான் சொல்றேன், இந்த 3 விஷயத்துல ரொம்ப பணத்தால, மனத்தால, உடலால கஷ்டப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்லேருந்து வெளில வர போறீங்க. எந்த வயது ஒத்தவர்களா இருந்தாலும் சரி, செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிறது, பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சது, பிள்ளைகள் கொடுத்த கவலை வந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் சனி அமர்தல் அப்படின்றது கண்டிப்பாக 5ஆம் இடம் அப்படின்றதே முதல்ல குழந்தை தான். அப்புறம் தான் குலதெய்வம், இஷ்டதெய்வம். கோவிலுக்கு போனாலே சாமி கும்பிடவே வேணும். எனக்கு இயல்பாகவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வீடே வந்து அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடுங்க. எந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தாலும் பாருங்களேன், உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இன்ட்யூஷன் வேற யாருக்குமே வராது. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக அமைச்சிட்டிங்கன்னா ரகசியம் பரம ரகசியமா இருக்கும். வாயிலிருந்து ஒத்த வார்த்தை பிடிக்க முடியாது. நீங்க நம்பி ஒருத்தவங்களோட ரகசியம் சொல்லணும் விருச்சிக ராசிக்காரர்கிட்ட சொல்லலாம். வெளியில அடிச்சுக்கிட்டன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள். ஏன்னா உள்ள அந்த இடமே பொதிந்து போகக்கூடிய ஆழ்ந்த வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட், டீப் நாலேஜ், ஒரு விஷயத்தை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறதும் அவங்க தான். அதே சமயம் அடாவடியாக போய் மாட்டிக்கிறதும் அவங்க தான். இது 2 கேட்டகரியுமே விருச்சகத்தில் வரும். அது வாட்டோரிட்டிஸ் அந்த சந்திரன் எப்படி வளர்பிறையா தேய்பிரியான்றதை பொறுத்து அதோடைய அமைப்புகள்லாம் மாறும். இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய தொழில் மேன்மை கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே கேது அந்த இடத்துல இருக்க போது நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் மே மாதத்திலிருந்து மிகச்சரியான ராஜயோகம். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். திடீர்னு செலிபிரிட்டி ஆவீங்க. நிறைய கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இது வரைக்கும் வராத கடன் வரும். ஏதாவது ஒரு வேலையில் போட்டு அந்த வேலையில் லாபமே வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் லாபம் வரும். எல்லாத்தையும் பைசல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பைசல் பண்ணி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. இந்த புதுசாக கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு பயங்கரமான லக்கி செயல் உருவாக்கி கொடுக்கும். நிறைய குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும். எஸ்பெஷலி காவல் தெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. காவல் தெய்வம் கோவிலுக்கு போகிறது, நிறமாலை சாத்துறது, இந்த மாதிரி காவல் தெய்வத்துடைய ஒரு எனர்ஜியோட இந்த தடவை நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. எப்படியாவது கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த தடவை நிறையா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கக்கூடிய காலம். ஏமாத்தினவங்க உங்களை விட்டு தானாக விலகி போயிடுவாங்க. ஏமாறுறோன்னே தெரியாமல் ஏமாந்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இவங்க தான் உங்களை முதுகுல குத்துறாங்கன்னு தெரியாமே மாட்டிட்டு எந்த இடத்துல தப்புன்னு தெரியாமல் அழல் பண்ணிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி இது வரைக்கும் ஒரே வீட்டில் தாங்க இருக்கும். ஆனால் 2 பேருக்குமே அவ்வளோ இல்லைங்க. என்ன பிரச்சனையே தெரிலங்க. யாராவது எனக்கு மட்டும் எலுமிச்சம் உருட்டிட்டாங்களான்லாம் தோணும். சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தோணி இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி உங்களோட குலதெய்வம் வந்து நிற்கும் உங்கள் முன்னாடி. அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. முதல் 2 மாதம் குருவுடைய அமைப்பும் 8ல் போய் உட்காந்துருந்தாலுமே அது வக்கரமாக இருக்குன்ற போது அதுவுமே ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ 2026 வருடம் ஆரம்பிக்கும் போதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை குறித்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த வருஷத்தை தொடங்குவீங்க. நிறைய செக்லிஸ்ட் போடுவீங்க. இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் ஒரு செக்லிஸ்ட்டோடு தான் இந்த தடவை ஆரம்பிப்பீங்க. முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான அமைப்பு கொடுக்கும். எப்பயுமே நம்ம என்ன போடலாங்க, அதுக்கான டைம் வரணும், அதுக்கான காலம் வரணும், அதுக்கான பாக்கியம் வேணும், கொடுப்பனை வேணும். இதெல்லாம் இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சொல்ல மாட்டீங்க, செஞ்சு காட்டுவீங்க. இது வரைக்கும் சொல்லி கேவலப்பட்டதெல்லாம் போகணும், செஞ்சு காட்டுவோன்ற மாதிரி செஞ்சு காட்டுவீங்க. அது அடுத்தவர்களை மூக்கில் மேல் விர வைக்கக்கூடிய வாய்க்கு மேலே வர வைக்கக்கூடிய அளவுக்கு அது விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படின்னா இருந்துட்டு போதுங்க. குருவுடைய 5ஆம் பார்வை என்பது அனுகிரக பார்வை, கடவுள் கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பார்வை, இறையருள் பார்வை. உங்களுடைய இறையருள் மூலமாக இதுவரைக்கும் நீங்கள் பண்ண வழிபாட்டின் பலனாக இதுவரைக்கும் நீங்கள் கும்பிட்ட சாமியை வேரோட பிடுங்கதோட ஒரு எனர்ஜி வேவை இந்த வருஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பலன் இப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. குருவின் மூலமாக, குருவோட 5ஆம் பார்வையின் மூலமாக விழக்கூடிய இடமுமே சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, வேற என்ன வேணும்? புத்திர சோகம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் குழந்தைக்காக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சோ இந்த ஆஃப்டர் மேக்கு மேலே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தான சௌபாகியம் உண்டு. எஸ்பெஷலி பையனா பிறக்கிறது வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு நல்லவைகள் கூடி வரும். இது வரைக்கும் கிடைக்காத மருந்து கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். லோன் கிடைக்கவே மாட்டேதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் அடையும். நகையை வந்து மீட்டெடுப்பீங்க, இல்லை நகை வச்சு சில லோன் வாங்குவீங்க. இது 2மே உங்களுக்கு இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா பேங்க்ல வந்து வச்சிருந்த நகையை எடுத்து மீடுவீங்க, இல்லாட்டி நகை வச்சு ஒரு பணத்தை வாங்கி அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை வந்து விருத்தி செய்வீர்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. மார்ச் ஏப்ரல் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கழிவுகள் போகிற இடம், வயிற்றில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாம் வந்து எட்டி பார்க்கலாம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கணும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற விருச்சிக ராசிக்காரங்க எப்படி படிப்பீங்க? பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கும்.
இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி போகுதுன்னு சொன்ன பிள்ளைங்களாம் விருச்சிக ராசிக்காரங்களாம் இந்த தடவை தாறுமாறு தர்பா அடித்து தூள் கலப்புங்க பிள்ளைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் மேக்கப்புறம் விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்களும் சரி, விருச்சிக ராசிக்கார குழந்தைகளும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்லை விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களும் சரி, இந்த தடவை சூப்பராக படிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் 1ஆவதுலேருந்து 12ஆம் வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த இடத்துல இத்தனை கிரகத்தோட குருவோட பார்வையில் இருக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. ஸோ கவலையே பட வேணாம். நிறைய பேர் இந்த தடவை சிலம்பு சுற்றுறேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, விளையாடுறேன், கபடி விளையாடுறேன், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஷெட்டில் காக் ஆடுறேன், ரன்னிங் ஓடுறன்ற மாதிரி விருச்சிக ராசிக்கார குழந்தைங்க போயிட்டு அதில் கப்பு வாங்கிட்டு வருவாங்க. உங்களுடைய ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, டான்ஸ் போட்டி, நடன போட்டின்னு எல்லா போட்டியிலும் விருச்சிக ராசிக்கார குழந்தைங்க இந்த தடவை செம்மையாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார நபர்களுக்கு படிக்கிற பிள்ளையா இருந்தால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். போட்டித் தேர்வில் ஜெயிப்பீங்க. நிறையா பேர் கொஞ்சம் அந்த ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது அந்த பயணத்தை குறிக்கும். நிறைய கடல் கடந்து வளைகுடா நாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, நிறையா பேருக்கு இந்த தடவை வந்துட்டு ஒரு கோவில் இருக்கிற இடத்துல, இல்லை தண்ணி இருக்கிற இடத்துல, ஒரு வயக்காட்டு பக்கமாக இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தடவை வாங்குவீங்க. நீங்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு. எஸ்பெஷலி பிள்ளையார் கோவில் இருக்கலாம் நிறையா அந்த இடத்துல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில், அம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட உங்களுக்கு வீடு அமையும், ஒரு இடம் அமையும். அதை வாங்கி போகணுன்னு சொல்லுவீங்க, அதை வந்து புதுப்பிப்பீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பியதெல்லாம் கிடைக்க போகுது. இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும், ஒரு அதிகார தோரணை கிடைக்கும். இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கார பெண்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா இனிமேல் எந்திரிச்சு போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் இயங்கும். விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்குது. நான் தான் ஒரே வர சொல்லிட்டேன், யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ உங்கள் செயலின் மூலமாக நீங்கள் அவர்களை வாயை மூட வைப்பீங்க. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சூப்பராக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய டைம். எதை நினச்சி கவலைப்பட்டீங்களோ, எதை நினச்சி கண்ணீர் விட்டீங்களோ, எதை நினச்சி அங்காய்ப்படைந்தீர்களோ அத்தனை விஷயம் தவிடுபடியாகும். உங்களுக்குன்னு நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. எல்லாம் தெரிஞ்சு தமிழ் புத்தாண்டிலிருந்து தாறுமாறாக இருக்குது விருச்சிக ராசிக்கார. இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய துணை அல்லது துணைவருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. இதை மட்டும் ஒரு தடவை லைட்டாக கண்ணு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவருடைய உடல்நிலை, ஆண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய மனைவியுடைய கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், அந்த யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதில் மட்டும் கொஞ்சம் மருத்துவரை அணுக வேண்டிய காலம் வரலாம். அதில் மட்டும் முதல் 5 மாதங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தூங்கவே இல்லாமல் ஹெல்த் ரீதியாக, உடல் ரீதியாக தவிச்சிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். உடம்பு போட்டு பாடா படுத்துதுன்னு தவிக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பர். எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ, அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஜெயம். ஒரே வருஷம்னா வெற்றி மேல் வெற்றி தான். சூப்பராக இருக்க போகுது. என்னைய பேர் எனக்கு நிறைய பேர் போலீஸ் உத்தியோகத்துக்கு போறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை போலீஸ் ட்ரெஸ் போடுவீங்க. போலீஸுக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே குருவோட பார்வை 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து குருவோட பார்வையை வாங்கி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய தன்மையில் தான் இந்த ஆரம்பமே இருக்குன்ற போது நிறைய பேருக்கு இந்த தடவை யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் சூப்பராக இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்துட்டு குட்டி குட்டியாக வீட்டில் டெக்கரேட்டம் வாங்கி வைப்பீங்க, வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வீடு அப்படியே கோவிலாக மாற்றுற மாதிரியான சினாரியோலாம் கிரியேட் ஆகும். நிறைய கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கு என் படிப்பு எப்போதான் முடியும்னு தவிக்கிறவங்களுக்கு முடிக்கும். சில பேர் திடீர்னு ஒரு படிப்பு ஆரம்பிப்பீங்க, ஒரு கலையை ஆரம்பிப்பீங்க, ஒரு கலையை கற்றுக்கொள்வீர்கள். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க ஜோதிடம் பக்கம் வருவீங்க. இது வரைக்கும் என்னதான் அப்படி இருக்குது, இதில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு ஆர்வம் வரும். ஹீலிங் எனர்ஜி மேலே ஒரு ஆர்வம் வரும். அதெல்லாம் கற்றுப்பீங்க. இந்த தடவை ரேகை கற்றுக்கிறது, பிராணிகள் கற்றுக்கிறது, ஏதோ ஒன்று கற்றுக்குவீங்க. இந்த தடவை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை உங்களுக்கு கடவுள் உருவாக்கி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஓகே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. காலபைரவர் வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, எஸ்பெஷலி கொஞ்சம் அந்த கருப்பசாமி, சொடல மாடசாமி, பாண்டிமுனி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய முதல் 5 மாதம் மிகச்சரியான நன்மையும், அடுத்த 5 மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாகவும் அமைய காத்திருக்கிறது. இந்த என்ன கலர் பயன்படுத்தலாம்? மோஸ்ட்லி ரோஸ் கலர் பயன்படுத்துங்க, ரெட் கலர் பயன்படுத்துங்க. ரெண்டுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பண வரவை கொண்டு வந்து தரக்கூடிய காரணியாக இருக்க. முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் எல்லோ பயன்படுத்துங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லோ ஷீட் விற்கிறது, எல்லோ கலர் பயன்படுத்து, வீட்டில் எங்கேயாவது எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுன்ற மாதிரி எல்லோவை உங்க பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.